2022 வருடம் எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வருஷம் அமைஞ்சுது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். 2015 வருடம் ஆரம்பித்த எங்கள் கம்பெனி இப்போ கரெக்டாக 2022 ஆண்டு 7 ஆண்டு முடிந்து 8வது ஆண்டுக்குள்ளே நாங்கள் கால் எடுத்து வைக்கிறோம். இந்த 7 வருஷம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இல்லாமல் இப்போ நாங்கள் இங்கே இருக்க முடியாது, சான்ஸே இல்லை. அதே மாதிரி என்னோட செகண்ட் நான் யார் தேங்க் பண்ணுறேன்னா, இந்த 7 வருஷம் எங்களுக்கு பிஸ்னஸ் வெண்டாஸ், அதாவது எங்களுக்கு பேனல் கம்பெனி, இன்வெர்டர் கம்பெனியில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் 2வது தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த 2 பேர் இல்லாமல் நாங்கள் இங்கே டேனி டெக்கி டாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த 2 பேருக்கு இந்த 2022 வருடத்தோட கடைசி நன்றி. 2023 வருடம் நாங்கள் எங்களோட 8வது ஆண்டுகளை கால் எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? இந்த 7 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இந்த 7 ஆண்டுகளாக நாங்கள் நிறைய பேனல், நிறைய இன்வெர்டர் கம்பெனிகிட்ட நாங்கள் பேசணும். அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் தான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் போட்டேன். அவங்க சொன்ன அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, டேனி தான் பெஸ்ட்டு, வேறு பேனல் வேறு லெவலில் இருக்குது. அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இந்த வருடத்துலேருந்து நான் டேனி அவார்ட்ஸ்னு ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே சோலாரில் யார் கிங் மேக்கர்ஸ், பேனலில் யார் சூப்பராக இருக்காங்க, இன்வெர்டரில் யார் நல்லா இருக்காங்க, ஃபாரின் மேனுஃபேக்சர் இன்வெர்டரில் யார் பெஸ்ட்டு, அப்படி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பேச போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போக போகுது. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரியாக நாமினேட் பண்ணி நான் கடைசி வரைக்கும் கஸ்டமர் சொன்னதை வச்சு தான் நான் இந்த அவார்டு கொடுக்குறேன், தவிர இது என்னோட தனிப்பட்ட இது கிடையாது. சரிங்களா? கஸ்டமர் டேனி இன்வெர்டரில் இது பெஸ்ட், சூப்பராக பண்ண டேனி, ஒரு காஸ்ட்லியாக தான் இருக்குது, பட் நல்லாயிருக்கு. பேனலில் இதுதான் வேறு லெவல். அது மாதிரி ஏன்னா ஃபாரின் மேனுஃபேக்சரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எஸ்எம்ஏ, ஃப்ரோனிஸ், என்ஃபேஸ், அது மாதிரி நிறைய கேட்டகரி நாமினேட் பண்ணியிருக்கேன். ஃபாரினுக்கும் கொடுத்துருக்கேன், இந்தியன் மேனுஃபேக்சரும் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க டேனி அவார்ட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்தியன் சோலார் மேனுஃபேக்சரில் த பெஸ்ட் பேனல் அவார்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேனலுக்காக, இந்த அவார்ட்ஸ்க்காக நாங்கள் வந்து நிறைய பேனல் மேனுஃபேக்சரை நாங்கள் கன்சிடர் பண்ணோம். அதில் வந்து டாப் 2 பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வாரி, இன்னொன்று விக்ரம் சோலார். ஸோ இந்த 2 பேருக்கு தான் சம காம்படிஷன் இந்தியன் சோலார் மேனுஃபேக்சரில். சரிங்களா? ஸோ நாங்கள் இதுக்காக கரெக்டான ஒரு அவார்டு கொடுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் இதற்கு இன்ஸ்டால் பண்ண எல்லா கஸ்டமர்கிட்ட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணோம். ஸோ அவங்க என்ன சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருந்தது, அவங்களோட அவுட்புட் எவ்வளோ இருந்தது, அவங்களோட பேட்டரி எவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் ஆச்சு, அந்த பேனோட எஃபிஷியன்சியை வச்சு நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி ஃபைனலாக அவுட்புட் கொண்டு வந்தோம். இது ரிசல்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த ஒரு கம்பெனிக்காகவோ எதுக்காக ஒர்க் பண்ணல, நல்லா தெரியும் என்னோட சப்ஸ்கிரைபருக்காக. ஃபைனலாக எஃபிஷியன்சி இந்த எஃபிஷியன்சி வச்சு மட்டும்தான் நான் இந்த ரிசல்ட் கொடுக்க போகிறேன், தவிர இவங்க பெரிய கம்பெனி, இவங்களுக்கு நம்பர் 1 கொடுக்கணும், இவங்க சின்ன கம்பெனி அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது என்கிட்ட. சரிங்களா? அதை வச்சு தான் நான் இப்போ ஒரு ரிசல்ட் சொல்ல போகிறேன். இந்தியன் சோலார் மேனுஃபேக்சரில் த பெஸ்ட் அவார்ட் கோஸ் டு நம்பர் 1 வாரி சோலார் தான். சரிங்களா? இதுக்காக நாங்கள் ரொம்ப நாள் இந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணோம். அப்புறம் தான் பார்த்தோம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ வாரி சோலார் பேனலோட அவுட்புட் வேறு எந்த பேனலாலும் தர முடியல. ஃபைனலாக அந்த அவார்டு வாரி சோலார் தான் தட்டின்னு போனாங்க. வாரி சோலாருக்காக இந்த அவார்டு வாங்குறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க அந்த கம்பெனி சார்பாக. ஒன்று பேக் சைட் ஆஃப் த பேனல், ஒன்று ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த பேனல். இவங்க கிட்ட தான் பேச போகிறேன். சரிங்களா? வாரி சோலார் உங்களோட பேனலோட அட்வான்டேஜ், ரொம்ப ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் உங்களோட பேனலோட எஃபிஷியன்சி தான். இந்த பேனலோட அவுட்புட் வேறு எந்த பேனலாலும் தர முடியாது. அவங்க சொல்கிற எஃபிஷியன்சி கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்க. எங்களுக்கும் கஸ்டமருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. ஏன்னா நான் சொல்கிறேன், அந்த வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, பேட்டரி சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும், உங்களுக்கு நல்ல ஆம்ப்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல பவர் அவுட்புட் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். இது எல்லாமே இந்த வாரி சோலாரும் விக்ரம் சோலாரும் நல்லா பண்ணுறாங்க. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற கேட்டகரி இன்வெர்டர். இன்வெர்டரில் வந்து நம்ம மொத்தம் 2 செக்ஷனாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஃபாரின் மேனுஃபேக்சர் இன்வெர்டர், இன்னொன்று வந்து இந்தியன் மேனுஃபேக்சர் இன்வெர்டர். இப்போது ஃபாரின் மேனுஃபேக்சர் இன்வெர்டரில் மைக்ரோ இன்வெர்டர் செக்ஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மைக்ரோ இன்வெர்டரில் வேறு யாருமே இந்த காம்படிஷன் இல்லை, என்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பிளேஸை ஃபஸ்ட் பிளேஸ் தட்டின்னு போகிறது என்ஃபேஸ் தான். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸே கிடையாது, டிசி லாஸ்ன்றதே இல்லை. ஏன்னா பேனல் கீழே வைக்கிறதுனால இந்த இன்வெர்டர் வந்து எந்த விதமான ஒரு டிசி லாஸ் கொடுக்குறதில்ல. 2வது ரீசன், ஃபஸ்ட் பிளேஸ் கொடுக்குறதான ரீசன் நிறைய ரீசன் இருக்குது. அதில் செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா 10 years வாரண்டி தராங்க, எக்ஸ்டெண்டபிள் அப் டு 25 years வாரண்டி தராங்க. வாரண்டி தரது இல்லாமல் இந்தியாவில் நல்ல சப்போர்ட் இருக்குது இவங்களுக்கு. ஸோ என்னாலும் இன்வெர்டர் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வச்சு தான் இவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கோம். இந்த இன்வெர்ட்டருக்கு நாங்கள் வந்து நம்பர் 1 பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஃபாரின் மேனுஃபேக்சர் இன்வெர்ட்டரில் மைக்ரோ இன்வெர்டர் செக்ஷனில் ஃபஸ்ட் பிளேஸ் கோஸ் டு என்ஃபேஸ் தான். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட்டகரி எது பார்த்தீங்கன்னா, இந்தியன் சோலார் பேட்டரி மேனுஃபேக்சரில் தான் பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரிக்காக நான் நிறைய கம்பெனி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக டேனி அவார்ட்ஸை தட்டின்னு போகிற அந்த ஃபஸ்ட் பிளேஸ் யாருன்னு சொல்லவே வேணாம், எக்ஸைட் சோலார் டால் டியூப்லர் தான் தட்டின்னு போயிருக்காங்க. எக்ஸைடில் நிறைய பேட்டரி செக்ஷன் வருது, அதில் சோலார் டால் டியூப்லர் தான் இவங்க ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா இது சோலார் வீடியோ, அதனால தான் நான் இது கொடுத்துருக்கேன். நிறைய கம்பெனி இருந்தாங்க. ஃபைனலாக எக்ஸைட் கேங் கொடுத்தேன்னா, எக்ஸைட்னாலே குவாலிட்டி, இவங்க பிராண்ட் அந்த குவாலிட்டியை மட்டும் காம்ப்ரமைஸாக பண்ணிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் ரெகுலராக என் கஸ்டமருக்கு நான் எக்ஸைட் தான் போடுறேன். கொஞ்சம் விலை அதிகனாலும் பெஸ்ட்டு தான். ஒரு வாட்டி வாங்கினாலும் இது மாதிரி எக்ஸைட் சோலார் டால் டியூப்ல பேட்டரியாக வாங்கிக்கோங்க.
ஏன் இந்த பேட்டரி நான் நாமினேட் பண்ணி இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்தேன்னா சோலாருக்குன்னு ஸ்பெஷலாக கேட்டகரி பண்ணி இந்த பேட்டரி கொடுக்குறாங்க. என்னோட வீட்டிலும் பர்சனலாக இந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப வருஷம் வருது. அதே மாதிரி இந்த பேட்டரி கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டா உங்களுக்கு 6 to 7 இயர்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால தான் டேனி அவார்ட்ஸை ஃபஸ்ட் ப்ளேஸ் தட்டின் போது எக்ஸைட் டேனி அவார்ட்ஸ் தாங்க வச்சுக்கோங்க. இப்போ இதே லெவலில் இன்னொரு பேட்டரியும் மேனுஃபேக்சர் நல்லா பண்ணுறாங்க. இப்போ நம்ம அவங்க தான் பார்க்க போகிறோம், வாங்க. எக்ஸைட் பேட்டரி பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது லூமினஸ் பேட்டரி. எக்ஸைடுக்கு ஈக்குவலான குவாலிட்டி லூமினஸும் தராங்க. பட் ஸ்டில் வந்து நான் லூமினஸ் பற்றி ஏன் செகண்டாக பேசுகிறேன்னா, அவங்க எப்பவுமே ஒரு கண்டிஷன் எங்ககிட்ட வைப்பாங்க. நீங்கள் லூமினஸ் இன்வெர்ட்டர் வாங்குறீங்கன்னா நீங்கள் லூமினஸ் பேட்டரி வாங்கணும்னு ஒரு கண்டிஷன் எம்எல்ஏ எப்பவுமே பார்ப்பாங்க. ஸோ நான் அதனாலே லூமினஸ் இன்வெர்ட்டர் வாங்குறது இருந்தால் லூமினஸ் பேட்டரியும் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ஒரு கண்டிஷன் வைக்கிறதுனால மட்டும்தான் நான் லூமினஸ்க்கு வந்து நான் வந்து செகண்டாக பேசுகிறேன் தவிர மற்றபடி அவங்களுக்கு ரேங்கிங் செகண்டில் ஆகுது. அவங்களும் எக்ஸைட் மாதிரி ஈக்குவலான குவாலிட்டி தான் தராங்க. அதே மாதிரி லூமினஸ் இன்வெர்ட்டரோட பேட்டரி ரொம்ப விலை அதிகம். சில அம்பாசிடருக்காக அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ப்ரொமோஷனுக்காக. நீங்கள் அதெல்லாம் செலவு பண்ணாமல் உங்கள் பேட்டரியோட ப்ரைஸ் கம்மி பண்ணாலே போதும். இங்கே பேட்டரி லூமினஸ் பேட்டரி ரொம்ப சேல் ஆகும். அதே மாதிரி லூமினஸ் இன்வெர்ட்டர் வாங்கும்போது நீங்கள் லூமினஸ் பேட்டரி ஏன் கூட கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு லூமினஸ் இன்வெர்ட்டர் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணி சர்வீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்வீஸ் இன்ஜினியர் வந்து பார்க்கும்போது அந்த பேட்டரியும் லூமினஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு. எக்ஸைட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சார் இது எக்ஸைட் பேட்டரி அவங்களுக்கு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனாலே நீங்கள் லூமினஸ் இன்வெர்ட்டர் வாங்குறது இருந்தால் நீங்கள் லூமினஸ் பேட்டரியும் கூட வாங்கிடுங்க. ஸோ லூமினஸ் பேட்டரி நல்ல குவாலிட்டி தான். ஸோ டேனி அவார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் லூமினஸ் பேட்டரிக்கும் நான் தரேன். இப்போது டேனி அவார்ட்ஸில் அடுத்து பார்க்க போகிறது சோலார் ஏசி ஒயர். சரிங்களா, இதுக்கு வந்து நான் வந்து நிறைய பிராண்டை கன்சிடர் பண்ணேன். இதில் வந்து இதுக்கு தான் நம்பர் 1 கொடுக்க போகிறதுன்னு நான் சொல்ல போகிறதில்ல. நிறைய பிராண்டு சொல்கிறேன். ஹேவல்ஸ், பாலிகேப், ஃபீனோலெக்ஸ், ஆர்ஆர் கேபிள், இந்த 4 பேர் ரொம்ப சூப்பர் பிராண்டு. என்ன டேனி இந்த லிஸ்ட்டில் ஒரு கம்பெனி இல்லையேன்னு நினைக்காதீங்க. அந்த கம்பெனியோட பிராண்ட் வந்து டூப்ளிகேட் நிறைய வருது. அதனால நான் அந்த லிஸ்ட்லேருந்து அந்த கம்பெனி எடுத்துட்டேன். ஸோ இந்த 4 பிராண்டு நீங்கள் எது வேணால் போடலாம். சோலாருக்குன்னு போகிறது நாங்கள் வந்து பாலிகேப் ஒயர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். இது வந்து கம்பெனிலேயே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்படியே எடுக்கிறதுனால இது வந்து ஒரிஜினல் தான். ஸோ நீங்கள் எந்த கடையில் போய் கேட்டாலும் டூப்ளிகேட் தான் அதிகமாக கிடைக்கிறதுனால நாங்கள் கம்பெனியே வாங்கிறோம். நீங்கள் வந்து ஹேவல்ஸ், ஃபீனோலெக்ஸ், பாலிகேப், ஆர்ஆர் கேபிள்ஸ் கண்ணை மூடின்னு போகலாம். இந்த 4 ரொம்ப பிராண்டட் ஒயர். ஸோ டேனியோட அவார்ட்ஸ் இந்த 4 கம்பெனிக்கும் நான் தரேன். இப்போது டேனி அவார்ட்ஸில் 12 ஆம்ஸ் கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறோம். 12 ஆம்ஸில் நிறைய கம்பெனி இருந்தாங்க. ஹேவல்ஸ், பாலிகேப், லூமினஸ், ஃப்ரோனிஸ் நிறைய பிராண்ட் எடுத்துக்கிட்டேன். அதில் 12 ஆம்ஸில் கேட்டகரியில் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் தட்டின்னு போகிறது ஹேவல்ஸ் தான். ஹேவல்ஸ்க்கு வந்து நான் ஏன் ஃபஸ்ட் ப்ளேஸ் தரேன்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று வாரண்டி, இன்னொன்று இவங்களோட குவாலிட்டி. ஸோ வாரண்டியில் இவங்களோட 10 இயர்ஸ் தராங்க, அடிச்சிக்க முடியாது. குவாலிட்டி ஹேவல்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. அதனால டேனி அவார்ட்ஸை தட்டின்னு போகிற அந்த ஃபஸ்ட் பிளேஸ் 12 ஆம்ஸ் கேட்டகரியில் அவார்ட்ஸ் கோஸ் டு ஹேவல்ஸ் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட்டகரி 13 ஆம்ஸ் இன்வெர்ட்டர். என்னப்பா இதுக்கு முன்னாடி 12 ஆம்ஸ் இப்போ 13 ஆம்ஸா? 12 ஆம்ஸ் வந்து 450 வாட்ஸ் பேனலுக்கும் சப்போர்ட் பண்ணோம். அதில் ஹேவல்ஸ் பெஸ்ட்டு. இப்போ 13 ஆம்ஸ் இன்வெர்ட்டர் செக்ஷனில் பாலிகேப் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இதுலேயும் நான் நிறைய கம்பெனி எடுத்துக்கிறேன். பட் 13 ஆம்ஸில் பாலிகேப் அடிச்சிக்க ஒரு கம்பெனியில், ஏன்னா 540 வாட்ஸ் பேனலில் சப்போர்ட் பண்ணோம். அதனால டேனி அவார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பாலிகேப் தான். குவாலிட்டியும் சரி, வாரண்டியும் சரி. வாரண்டியில் 5 இயர்ஸ் தராங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா 6000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி தராங்க. அதோட முக்கியமானது இவங்களோட சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால டேனி அவார்ட்ஸில் 13 ஆம்ஸ் கேட்டகரியில் ஃபஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பாலிகேப் இன்வெர்ட்டர் தான் நான் தரேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது டேனி அவார்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் மற்ற சோலார் கம்பெனி மேனுஃபேக்சரோட கம்பேர் பண்ணி அதில் எது பெஸ்ட்டுன்னு சொன்னது டேனி அவார்ட்ஸை குறிக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது டேனி கோல்டன் அவார்ட்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சொல்ல போகிற ஒரு சோலார் மேனுஃபேக்சர் வந்து மற்ற பேனலோட கம்பேரே பண்ணக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட அவார்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தனியாக இருக்கணுன்றதுக்காக டேனி கோல்டன் அவார்ட்ஸ்னு ஒரு பிரிவு நான் உண்டாக்கினேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காரில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ், லேம்பர்கினி எப்படி மற்ற காரோட கம்பேர் பண்ணக்கூடாதோ, அதே மாதிரி சோலார் மேனுஃபேக்சரில் REC எட்ரோ ஜங்ஷன் சோலார் பேனலில் மற்ற எந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வருஷத்தோட டேனி கோல்டன் அவார்ட்ஸ் இஸ் கோஸ் டு REC எட்ரோ ஜங்ஷன் பேனலுக்கு தான் நான் தரேன். ஸோ இந்த சோலார் மாடியில் வந்து வேறு எந்த கம்பெனியும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க தான் த பெஸ்ட். அவங்களோட டெக்னாலஜி வேறு லெவலில் இருக்கும். சரிங்க, மற்றதெல்லாம் நான் வந்து மோனோ பர்க்கு வச்சு தான் கொடுத்தேன். பட் REC வந்து நான் எட்ரோ ஜங்ஷன் வச்சு கொடுத்தேன். ஸோ இந்த வருஷத்தோட டேனி கோல்டன் அவார்ட்ஸ் இஸ் கோஸ் டு REC எட்ரோ ஜங்ஷன் பேனல் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இனிமேட்டு நான் REC என்னால் பண்ண முடியாது. ஏன்னா REC கம்பெனி வந்து ALMMல வரல. ஸோ இந்த வருஷத்தை பண்ண ப்ராஜெக்ட் தான் கடைசி பண்ண ப்ராஜெக்ட். இதுக்கப்புறம் அந்த பேனல் வந்து ALMMல வந்து நான் கண்டிப்பாக இந்த வருஷம் ஃபுல்லாக நான் பண்ணுவேன். ஸோ கம்பேரே பண்ண முடியாத கம்பெனி RECயோட எட்ரோ ஜங்ஷன் தான். ஸோ டேனியோட கோல்டன் அவார்ட்ஸ் கோஸ் டு REC எட்ரோ ஜங்ஷன் தாங்க. அவ்வளோதாங்க, 2020யோட டேனி அவார்ட்ஸ் இதோட முடிவு வருது. டேனி கொடுக்குறாருன்னு அப்படிலாம் எங்களுக்கு ஒரு எண்ணமே இல்லை. சரிங்களா, நான் ஏன் இந்த அவார்ட்ஸ் வந்து தரேன்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று,
இந்தியாவில் ஒரு சோலார் கம்பெனி நடத்துறது சர்வ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு கார் கம்பெனி இந்தியா விட்டு போயிடுச்சு. இந்தியாவில் வைக்கிற டேக்ஸை எங்களால் முடியல, அதனால நாங்கள் போயிட்டோம். அதே மாதிரி ஒரு சோலார் கம்பெனி நடத்துறது சர்வ சாதாரண விஷயம் இல்லை. 2021 மார்ச் 31 இருக்கும் 5% இருந்தது ஜிஎஸ்டி. இப்போ 12% மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சோலாரோட விலை ரொம்ப ஏறிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1 lakh நீங்கள் பே பண்ணுறீங்க, அதில் வந்து 12,000 rupees ஜிஎஸ்டி டேக்ஸ் மட்டும் நீங்கள் கட்டுறீங்க. அதனால சோலார் மேனுஃபேக்சரை வந்து நான் மோட்டிவேட் பண்ணோம், அவங்களுக்கு அது மாதிரி ஒரு அவார்டு கொடுத்தா அவங்க அடுத்த வருஷம் நான் நம்பர் 1 ஆவேன் டேனி அவார்ட்ஸுக்காக தான் நான் இந்த அவார்டு தரேன். 2வது காரணம், மக்களுக்கு தெரியணும் யார் வந்து சோலாரில் வந்து கிங் மேக்கர்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இதான் பெஸ்ட்டு அதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, சோலார் போடுறவங்களுக்கு எங்களுக்கு தான் தெரியும் சோலாரில் யார் பெஸ்ட்டுன்னு. அதனால மக்களுக்கு தெரியணும். ஸோ இந்த பிராண்டெலாம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 2 lamps கேட்டகரியில் இவங்க பெஸ்ட்டு, 13 amps இவங்க பெஸ்ட்டு, ஒயரில் இவங்க பெஸ்ட்டு, ஸ்ட்ரக்சரில் இவங்க பெஸ்ட்டு, பேனல் இவங்க பெஸ்ட்டு, 540 watts பேனல் இவங்க பெஸ்ட்டு, நம்ம நிறைய கேட்டகரி கொடுத்தோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் உங்கள் மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த அவார்ட்ஸ். இது சும்மா சாதா ஒரு இது சும்மா ஒரு இதுக்காக தான் ஆரம்பித்தா, கடைசியில் இப்படி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ 2022 இதோட முடிகிறது. நல்ல வருஷம், எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணோம். 2023க்கு நான் அடுத்த வருஷம் ஃபுல்லாக நான் வீடியோ போடுவேன். அதில் யார் பெஸ்ட்டுன்னு நான் அடுத்த வருஷம் கடைசியில் வீடியோ போடுவேன். உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி சோலார் பேனல் போடணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் டீம் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் போட்டு தருவாங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.